காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என்ன சாமி இப்ப எப்படி இருக்கான்? அந்த ஆளுக்கு என்ன தாத்தா நல்லாதான் இருக்காரு. இத்தனை வருஷம் ஆனதுக்கு பிறகு கூட ஒரு சின்ன சந்தேகம் கூட யாருக்கும் வராத மாதிரி நடந்திருக்கான் பாத்தியா? தாத்தா இந்த விஷயத்துல நான் பிரியாண்டியோட சப்போர்ட் தான். என்னதான் அந்த ஆள் என்ன பெத்தவனா இருந்தாலும் அவங்க பிள்ளைய பறி கொடுத்திருக்காங்க. என் அம்மா அவங்க பிள்ளைய பறி கொடுத்ததுக்காக விஷத்தையே வச்சுட்டாங்க. பிறந்த குழந்தைய இவர் தான் அழிச்சிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கே அம்மா விஷத்தை வச்சுட்டாங்க. அப்பனா பிரியாண்டி எத்தனை வருஷமா இனி என்ன பெத்து வளர்த்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு வலியும் வேதனை இருக்கும் தாத்தா. ஆனா அருவி இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எந்த ஒரு தாய்க்கா இருந்தாலும் அவங்க பெத்த பிள்ளைக்கு அப்புறம் தான் மத்த எல்லா விஷயமும். சரி, நீ காலையில சாப்பிட்டுட்டு தான் வந்தியா? ஆமா தாத்தா, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். என்ன அத்தி? கர்ச்சீஃப் வச்சிருக்கீங்களா? கர்ச்சீஃபா? எதுக்கு? சரி, கர்ச்சீஃப் இல்லனா வேற ஏதாவது துண்டாவது வச்சிருக்கீங்களா? அம்மாடி ஆர்த்தி, அவனுக்கு என்ன ஜலதோஷமா பிடிச்சிருக்கு? கர்ச்சீஃப் வச்சிருக்கியா துண்டு வச்சிருக்கியான்னு கேக்குறா. ஐயோ தாத்தா, இப்ப சாம் கண்டிப்பா கர்ச்சீஃப் வச்சிருந்தே ஆகணும். என்ன சாம், நைட் உட்கார்ந்து நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போலாம். அதுவும் ஆர்த்திக்கிட்ட சொல்லிட்டுலாம் சாப்பிட்டுருக்க போல. உனக்கு ஜலதோஷம் வரேன்னு ஆர்த்திக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு பாரு. அட தாத்தா, நான் ஜலதோஷம் வரங்கிறதுக்காக சொல்லல. சாம் கண்ணத்துல எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் கலரிங் ஆட் ஆகலாம். எல்லாம் என் தலை எழுத்து. கலரிங்கா? என்ன கலர்மா? எல்லாம் நம்ம இசைக்கிட்ட இருக்க கலர் தான். ஆர்த்தி, என்னப்பா ஆர்த்தி என்னமோ கிண்டல் அடிக்குதுன்னு மட்டும் தெரியுது. என்ன கிண்டல் அடிக்கிறான்னு தான் தெரியல. ஐயோ தாத்தா, அவங்களுக்கு இப்ப வயசாயிட்டே போகுதுல்ல, அதான் மூளையே மழுங்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். யாருக்குப்பா? எனக்கா? நான் மட்டும் கர்ச்சீஃப் தரலனா கண்ணத்துல அந்த கலரிங்கோட போயிருப்பீங்க. உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? சாம், ஆப்பிள் சாப்பிடுறியா? எனக்கு வேணாம். ஆப்பிள் ஹெல்த் தானடா. ஆப்பிள் சாப்பிட்டுட்டு நீ ட்ரைனிங் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல. ஆமால, அவதான் நீட்டா எல்லாம் வாங்கி சாப்பிடு சாம். ஐயோ தாத்தா, எனக்கெல்லாம் வேண்டாம். நான் உங்க 2 பேர்கிட்ட எனக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேன்ல, நல்ல பொண்ணா பாத்தீங்களா? இங்க பாருப்பா, எந்த ஒரு பிரச்சனையிலயும் எடுத்தவன் கவுத்தவனு ஒரு முடிவெடுத்துட கூடாது. அத கொஞ்சம் ஆற போட்டுதான் அடுத்த முடிவெடுக்கணும். ஐயோ தாத்தா, ஆறெல்லாம் விட வேண்டாம். சூட்டோட சூட்டா விஷயத்த முடிச்சாதான் எல்லார் வாழ்க்கைக்கு நல்லது. சரிப்பா, சரி பாக்கலாம். டேய், ஆப்பிள் எடுத்துக்கோடா. எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல. கட் பண்ணி தான்டா வச்சிருக்கேன். நானே ஒவ்வொரு பீஸா தான் எடுத்து சாப்பிடுறேன். என் கையால தான் கட் பண்ணனே தவிர உனக்கு கடிச்சிட்டு எல்லாம் தரல. உன் கைப்பட்டது பாயாசமா இருந்தாலும் அது எனக்கு பாயசம் தாண்டி. என்ன சாம், ஆப்பிள் தானப்பா சாப்பிட கொடுத்தா, அதுக்கு எதுக்கு பாய்சன் மாதிரி விஷயத்த கக்குறேன்? ஐயோ தாத்தா, நான் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன். நீ பாதிக்கப்பட்டிருக்க சரிதான்ப்பா. ஆனா நீ கோவப்பட்டத பார்த்தா இந்த கிழவனுக்கே சிரிப்பு தான் வருது. தாத்தா, ஆமாப்பா, நீ கோவப்பட்டத பார்த்து சிரிப்பு தான் வருது. தாத்தா, என்னம்மா? அப்பா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும், உங்களை பார்க்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளையா? ஆமா தாத்தா, ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு உங்களை கூப்பிட்டு பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் தாத்தாவை வர சொல்றேன்னு சொன்ன உடனே இல்லம்மா வேண்டாம், நான் மாமாவை பார்க்கும்போது பேசிக்கிறேன் அப்படின்னாங்க. அச்சோ, மாப்பிள்ளை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு என்ன பார்க்க கூப்பிட்டு அது கண்டிப்பா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் தாண்டி என்ன ஏதுன்னு கேட்டா மறந்துடுவாரு. நான் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி தாத்தா, போயிட்டு வாங்க. அப்பப்பா, உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது என்னமா கால்லாம் வலிக்குது. ஹாய் சாம், ஆப்பிள் எடுத்துக்கோடா. ஏடி, நான் உன்கிட்ட ஆப்பிள் எடுத்துட்டு சொன்னானா? இல்ல நான் உன்கிட்ட வந்து ஆப்பிள் வேணான்னு கேட்டேனா? ஐயோ, நீ கேட்கலடா. ஆனா கொடுக்க வேண்டியது என்னோட கடமை இல்ல. ஏய், நான் தான் சொல்றேன் இல்லடி, உன் கைப்பட்டது பாயாசமாவே இருந்தாலும் நான் தொடவே மாட்டேன். வேணா ஒண்ணு பண்ணு, நீ கட் பண்ண ஆப்பிள தான் நான் சாப்பிடறேன்னா ஒரு பாட்டில் பாயசம் வாங்கி கொடு. சாப்பிட்டுட்டு நிம்மதியா போயிடுறேன். அப்போ நான் கொடுத்த ஆப்பிள் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுறது நடி, தொட்டு கூட பார்க்க மாட்டேன். கான்ஃபிடென்ட்டா தானே இருக்க? என்ன அன்னைக்கு மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சிட்டு வந்தியா? பயப்படாத பயப்படாத, அவ்வளவு சீன்லாம் பிஆர் வீட்டு ஹால்ல வச்சு நடக்காது. சரி, ஆப்பிள் எடுத்து சாப்பிட போறியா இல்லையா? ஏய், முடியாதுடி. ஆர் யூ ஷூர்? உன் கையால பாயாசமே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்டி. அதுக்கு பதிலா ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடு. உன் கைப்பட்டதே சாப்பிட மாட்டேங்கிறேன். நீ என்னடானா ஒரு பீஸ் எடுத்து கடிச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி எனக்கு தரேன். நீ கடிச்சத சாப்பிடுவானாடினா? நீ இருக்கும் இடம்தா எனக்கு கோவிலையா. உன்ன மாதிரி ஒரு கேவலமானவள நான் பார்த்ததே இல்லடி. உன் ஆப்பிள் ஆப்பியோட கலரிங்க. ஏற்கனவே நீ ஆபீஸ் வர்றதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன்கிட்ட இது தப்பிக்கிறதுக்கு எங்கேயாவது சுடுகாட்டுல போய் ஒளிஞ்சிடலாமான்னு கூட தோணுது. எனக்கும் தான் சாம். அப்படியே உன் கைய பிடிச்சிட்டு சுடுகாட்டுக்கு போனோம்னாலும் ஓகே தான்டா. சுடுகாட்டுக்கு தானே, போடி போ.
என்ன எதுக்கு கூட்டிட்டு போனேன்னு நினைக்கிறேன்? இந்த பாரு, கடைசியா கேக்குறேன், ஆப்பிள் சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா? உன் கைப்பட்டதான் தொட்டது கூட பாவண்டி. இங்க பாருடா, இப்ப உனக்கு என் மேல கோவமே இருந்தாலும் என் கழுத்துல தாலி கட்ட போறது நீதான். ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள தான் ஆதாமுக்கு கொடுப்பாங்களாம். ஏன் நீ நான் சாப்பிட்ட ஆப்பிள சாப்பிட மாட்டியா? பொடி, உன் கூட சேர்ந்து பாவம் பண்றதுக்கு நான் ஆதாம் இல்லடி, சாம். சாம் அப்போ கான்பிடென்டா தான் இருக்க. நான் சாப்பிட்ட ஆப்பிள நீ சாப்பிட மாட்ட, அப்படிதானே? தொடக்கூட மாட்டேன்டி. அதுக்கு பதிலா உன் கையால விஷத்தை கூட சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு சுடுகாட்டுல போய் படுத்துடுறேன், அதுவும் தனியா. என்ன பாசம் என் புருஷனுக்கு என் மேல. ஓ, கையட்ரி. விஷமே சாப்பிட்டாலும் நான் தரதுதான் சாப்பிடணும்னு இவ்வளவு உறுதியா இருக்குது என் புருஷன். வலிக்குது, கையட்ரி. சரி, ஓகே, எடுத்துக்கோ. முடியாதுடி. முடியாது? முடியவே முடியாதுடி. உன் கைப்பட்ட எந்த பொருளையும் நான் தொடவும் மாட்டேன், நான் சாப்பிடவும் மாட்டேன். ஆர்த்தி, ஐயோ இசை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதுங்க. என்கிட்ட ரோஸ் கலர் லிப்ஸ்டிக்ல இருந்து பச்சை கலர் லிப்ஸ்டிக் வரைக்கும் இருக்கு. நீங்க அம்மனு சொன்னீங்கன்னா சிட்டா பறந்து போய் எடுத்துட்டு வந்துருவேன். எடி, என்ன கலர் சொன்ன? பச்சை கலர். உன் புருஷன் பச்சை கலர்ல எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன்னு புலம்புவ. அது பச்சை கலர் நெயில் பாலிஷ், இது பச்சை கலர் லிப்ஸ்டிக். வாகம், பச்சை கலர்ல நகை பாலிஷ் வாங்கி கொடுக்க மாட்டான், பச்சை கலர்ல லிப்ஸ்டிக் வாங்கி கொடுப்பானா? இசை, பச்சை கலர் லிப்ஸ்டிக் எடுத்துட்டு வரவா? அட இல்ல ஆர்த்தி, நம்மள பத்தி தெரியல போல. டேய், ஃபைனலா சொல்றேன், எடுத்து சாப்பிட போறியா இல்லையா? என்னடி மிரட்டுறியா? அச்சச்சோ, என்ன பார்த்தா மிரட்டுற பொண்ணு மாதிரியா இருக்க. இங்க பாருடி, நீ விஷத்தை கொடுத்தாலும் சாப்பிடுவனே தவிர உன் கையால தொட்டு கட் பண்ண இந்த ஆப்ல இந்த சாம் வாயில வைக்க மாட்டான்டி. கான்ஃபிடென்ட்டா தானே இருக்க இசை? லிப்ஸ்டிக் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கீங்க போல இருக்கேன். நான் வேணா பச்சை கலரை சேர்த்து எடுத்துட்டு வரவா? ஏன் என்ன குடும்பமா வச்சு மிரட்டிட்டு இருக்கீங்களா? சேச்சா, வியா வீட்டு ஹால்ல வச்சு அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். என்னடி சிக்னல் கொடுக்கறியா? எட்ரா. தொட மாட்டேன்டி. ஏ பைத்தியம், எங்கயாவது ஓரமா போய் தின்னுட்டு வரியா? லூசு. நான் சாப்பிட்டதா சாப்பிட மாட்டியா? சொல்லுங்கடா. என்ன சாம், கலரிங்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க போல. அறிவு இருக்காடி உனக்கு? செல்லம், என்கிட்ட அதிகமா பேசிட்டுக்கோம்னா யோசிச்சுட்டு பேசணும். யோசிக்காம பேசினா இதான் நடக்கும். கிளம்பலாமா? ஏண்டி, நானா உனக்காக எங்க வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன்னு நினைச்சியா? நண்பன்டி, என் நண்பனுக்காக காத்துட்டு இருக்கேன். ஆஹா ஆஹா. ஏ செல்லும், என்ன மக்கா? நான் உங்ககிட்ட எனக்கு பொண்ணு பார்க்க சொன்னா இல்லையா? எனக்கிட்டயா? நீங்க தானே எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு என் போட்டோ பயோடேட்டா எல்லாம் கொண்டு தெரிஞ்சீங்க. இது வரைக்கும் நான் சம்மதிக்கல, இப்போ உங்களுக்கு இந்த சாமோட சம்மதமே கிடைச்சிருக்கு. தடப்புடல ஆரம்பிக்க வேண்டியதானே? அடா பாக்கலாம் மக்கா, என்ன உனக்கு வயசு 30-35 ஆச்சு? ஏ செல்லும், இதே வாயால தானே வயசாயிட்டே போகுது வயசாயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த குடும்பத்துல நீங்க மட்டுமாவது என் பக்கம் இருப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க கூட எனக்காக இல்ல செல்லும். ஐயோ மக்கா, இந்த கலரை சொல்லிட்டு போனாரு பாத்தியா? எந்த ஒரு பிரச்சனையிலயும் முக்கியமான காரியங்கள் எல்லாம் முடிவெடுக்கப்படாது. அது சரிப்பட்ட வராது. ஆற போட்டு அமர போட்டு படக்க போட்டு அதுக்கு பிறகு முடிவெடுத்தாதான் எல்லாம் சரியா வரணும். நானும் சொல்லுவேன் நினைக்காத. உனக்காண்டி நல்ல ஒரு பொண்ணு நான் பாத்துட்டேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. சொன்னா பேசிடலாம், பேசி முடிச்சிடலாம். என்ன செல்லும், யார வச்சு பேசுறீங்க? அந்த மீனுக்காரி இருக்காளா, அவ மவளதான் கேட்டிருக்கேன். ஏதோ மீன்கார மக்களாம். ஆமா இல்ல, ஆமா, அந்த மீனாட்சி சந்த கடைக்குள்ள போச்சுல, முத ஆளா மீன் வந்துட்டு இருப்பாளே. ஐயோ செல்லும், உங்க பழக்கத்துல அம்மா கூட அவங்க கிட்ட இருந்து தான் மீன் வாங்குவாங்க. ஆமா, ஒரு தடவை நான் தான் போச்சுல, அருவியும் கூட கூட்டிட்டு போனேன். ஒண்ணுக்கு ரெண்டா கூட போட்டு கூட கொடுப்பா. அதுக்கு அவளுக்கு மவதான் தாய்க்காரி படிக்கலனாலும் மொபைல நல்லாதான் படிக்க வச்சிருக்கா. அம்மா கூட நான் மீன் வாங்க போகும்போது அந்த பொண்ணை பாத்திருக்கனே. பேக்குன்னு தலை சொரிஞ்சு நிக்குமே, பாத்திருக்கனே செல்லும். அந்த பொண்ணை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியலையே. பார்த்தா தெரியாது மக்கா, பாக்கதான் தெரியும். பொண்ணு பாக்கிறதுக்கு தலையை சொரிஞ்சிட்டு நின்னாலும் அம்பட்டு அம்சமா இருக்கா. அதெல்லாம் பரவாயில்லாம தான் இருப்பா. தலையை சொரியதான் முக்கியம். படிச்ச பிள்ளை எல்லாம் அப்படிதான் தலையை சொரிஞ்சு நிக்காங்க. சரி, என்ன படிச்சிருக்கா? 12ஆம் கிளாஸ். உனக்கு ஓகே தானே? உன் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பெட்டர் தாண்டி. அப்ப என்ன சொல்லும், சாம் தான் பெட்டர்னு சொல்லிட்டானே. மக்கா, அப்ப முடிச்சிடலாங்கறியா? வேற ஏதாவது பொண்ணு இருக்கான்னு பாருங்க செல்லும். ஏண்டா இதே பிக்ஸ் பண்ணிருவோம். நீ எங்கயாவது கூட்டு போகும்போது அந்த பொண்ணுக்கு தலை சொரியணும் போல இருந்தா நீ சேர்ந்து சொரிஞ்சு விடுவாளா? இப்ப சொல்றேன் செல்லும், என்ன கழட்டி விட்டுட்டு போன இவளை விட நல்ல படிச்ச பொண்ணா, நல்ல வேலை பாக்குற பொண்ணா பாருங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் பொறுமக்கா. இப்ப எல்லாம் படிச்ச பொண்ணு தேடுறது ரொம்ப கஷ்டம். எதங்க லபிக்கு இவன் உண்டுனாதான் சென்னான செட் ஆகும். வேற மாதிரி பட்ட பயல்வலிக்கலாம் பழக்க விழுந்தாலும் சென்னான கல்யாணம் செட் ஆக மாட்டேங்குது. அது ஒண்ணும் இல்ல, சாம் வெயிட்
பண்ணுவான்? பழுக்க விழுந்தா என்ன? நீ வேணா பாருடி, உன்னை விட அழகுலையும் அப்ப நான் அழகுன்னு ஒத்துக்கிறியா? கேவலமா இருக்க. அதான் சொல்றேன் இல்லடி, உன்னை விட அழகுலையும் படிப்புலயும் ஒசந்த பொண்ணாவே எனக்கு கிடைக்கும். உன்னை நினைச்சிட்டு தாடி வளர்த்திட்டு சுத்திட்டு இருப்பேன் நினைச்சியா? நோ சாம், எப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு அமைதுன்னு மட்டும் பாரு. என்ன தாண்டி அவ கழுத்துலயாவது தாலி கட்டினேன்னு வச்சுக்கோ, தாலி கட்டுறதுக்கு உனக்கு கை இருக்காது. உன்னை நம்பி மணமேடல ஒரு பொண்ணு உட்கார வரான்ல, ஐயோ அம்மா நான் அதை எப்படி ஓட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஏஹே, ஏன் வருங்கால பொண்டாட்டி நீ ஓட விடுறத பார்த்து நான் பல்ல காமிச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? பாக்கலாண்டி, உன் கண்ணு முன்னாடி என் கல்யாணம் எப்படி சீரும் சிறப்புமா நடக்குதுன்னு பாரு. சீர்? ஓ, சீரோட தான் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சீர் அது ஒரு ஃப்ளோல வந்தது. சீர்லாம் எனக்கு தேவையில்ல. எவ்வளவு சிறப்பா நடக்குதுன்னு மட்டும் பாருடி. பாக்குறேன் பாக்குறேன். அப்பனா என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அடுத்த லீவ் வரோம்ல, அப்போ நான் ஆபீஸ் கூட்டு போறேன் சரியா? அது மட்டும் இல்லாம எங்க மயு இன்னும் 10 நாள் எங்க கூட தான் இருக்க போறா. நாளைக்கு நானே உன்னை ஸ்கூலுக்கு கொண்டு விட போறேன். இப்ப கூட்டிட்டு போக மாட்டீங்களா? இப்ப கூட்டிட்டு போலாம், ஆனா எனக்கு வர வேலை இருக்கும். நான் உடனே வெளியே போற மாதிரி இருக்கும். இனியாக்கும் வர வேலை இருக்கும். நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம்ல, அப்போ ஆபீஸ் கூட்டு போறோம்னு வச்சுக்கோ, உன் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உனக்கு போர் அடிக்கும்லடா. சரி அன்பாப்பா. இங்க செல்லு பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, ஸ்னோ தங்கச்சி இருக்கா, பெரியவங்க எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் உன்னை நல்லா பாத்துப்பாங்க. நான் மது ஆண்டி கிட்ட சொல்லிட்டு போறேன், ஸ்னோ எந்திரிச்ச உடனே இவங்க மயு கூட விளையாட அனுப்பிடு அப்படின்னு. ஆமா இங்க வருவா. அதுவா அவ கூட விளையாடுறதுக்கு இன்னொரு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சா வராம இருப்பாளா என்ன? போலாம் குல்ஃபி. என்ன ஒண்ணும்ல. ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? சம்பந்தமே இல்லாம அடிக்கடி வயிறு வலிச்சிட்டு இருக்க. இவர்கிட்ட இப்ப சொன்னா ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, அத நினைச்சிட்டு இருக்க இத நினைச்சிட்டு இருக்கன்னு அவர் பாட்டு கதை கட்டி விட்டாலும் விட்டுருவாரு. சமாளிக்கிற மாதிரி தானே இருக்கு, பாத்துக்கலாம். என்ன டைம் ஆச்சுலங்க, கிளம்பலாம். இவங்களையும் கூட்டிட்டு போறீங்களா? அவங்க இல்லனா ஆபீஸ்ல பாதி வேலை பெண்டிங் தான். சரி வா, உன்னை கீழே விட்டுட்டு நாங்க கிளம்புறோம். சரி அன்பாப்பா. என்ன எதையும் யோசிச்சுட்டே இருக்கா? ராத்திரி ஆகும்ல. ஆமா. அப்ப எங்க நீங்க தூங்குவீங்க? இந்த ரூம்ல தான். ஏன் மயு பயப்படுறியா? அங்க ஆசிரமத்துல நாங்க எல்லாரும் ஒன்னாதான் தூங்குவோம். இங்க என்ன தனியா தூங்க வைப்பீங்களா? என்ன பாட்டு, உன்னை தனியா தூங்க வைக்க முடியுமா? எங்க கூட தான் தூங்க வைப்போம். நீ எதுக்கும் பயப்படாதா. நாங்க ஆபீஸ் போயிட்டு வந்ததா நம்ம ஜாலியா விளையாடலாம் சரியா? நீங்க இங்க இல்லாம நான் இங்க இருக்கேன்ல, யாராவது என்ன திட்டுவாங்களா? என் மயுவை யார் திட்ட போறான்? யாருமே திட்ட மாட்டாங்க. ருக்கு பாட்டி இருக்காங்க இல்ல, நிலாச்சாக்கா பாட்டி தானே? அவங்க கிட்ட மட்டும் நீ விளையாட போக வேண்டாம் சரியா? அவளுக்கு புது இடம்லாம் வந்துட்டு போறதுன்னா கூட ஓகே, நைட்டு ஸ்டே பண்றதுலாம் அதான் கொஞ்சம் பயப்படுறா போல. சரி குல்ஃபி, சாம் வேற அப்பல இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்ப கொந்தளிக்கிறான்னு தெரியாது, கிளம்பலாம். நீ உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோடி. நான் கட்டிக்க போற பொண்ணு உன்னை விட அழகாவும் உன்னை விட படிப்புலையும் முக்கியமா உன்னை விட அறிவு இருக்க பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்றேன்டி. இந்த கடைசியா சொன்ன பத்தி அறிவு, அந்த விஷயத்துல உன் கூட போட்டி போட முடியாது. ஏன்னா உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. என்னடா பொண்ணு பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்ட போலாம்? ஏண்டா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கலாம். சீக்கிரமா கிளம்பி வரமாட்டியா? எவ்வளவு நேரம் தான் காக்க வைப்பேன்? கண்ட பிசாசுங்க எல்லாம் கண்டதே வந்து பேசிட்டு இருக்க. அச்சச்சோ. அந்த என்ன ஆர்த்தி, உங்ககிட்டயாவது கச்சிஃப் இருக்கா? கச்சிஃபா? எதுக்கு? இல்லனா துண்டாவது இருக்கா? இந்த குடும்பமே ஒன்னா உட்காந்து என்ன எப்படி அடுத்த நாள் கடுப்பேத்தலான்னு ஒன்னா பிளான் போடுவாங்களோ? அன்பு, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம சாம் இருக்கார்ல, சாம் அவர் கண்ணத்துல எப்ப வேணாலும் கலரிங் ஆகலாம். அண்ணன் தானே? ஆமாண்டா. இங்க பாருங்க ஆர்த்தி, நீங்க என் சாம வச்சுதான் கிண்டல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. என் மச்சான ஒரு அளவுக்கு மேல நீங்க கிண்டல் பண்றீங்கன்னா நான் பொங்கி எந்திரிச்சிருவேன் பாத்துக்கோங்க. யாரா நீயா? அப்புறம் பின்ன கலரிங் பஞ்சாயத்தை விட ரெஸ்ட் ரூம் பஞ்சாயத்தே பெருசா இருக்கா அவனுக்கு. ஆமா மச்சான், இன்னைக்கு என்ன பண்ண போற? நேத்துக்கு என்னடானா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லேடி ஸ்டாஃப் மட்டும் தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், ஜென்ட் ஸ்டாஃப் எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். டேய் குல்ஃபிமா, மேபி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லேடி ஸ்டாஃப் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும்னு மச்சான் ரூல் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவான். எதுக்கும் குல்ஃபி நீ அனௌன்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்துரு. டேய் மெண்டல், கூப்பிட்டியா மச்சான்? ரெண்டுக்கும் வேற வேலை இல்ல. இங்க பாரு நீயா, உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு, இல்ல என்கிட்ட இருந்து செம்ம அடி வாங்கி கட்டிட்டு போறான் பாத்துக்கோ. அப்புறம் கன்னத்துல கோடு போட்டுட்டேன். உனக்கு என்னமா? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றேன்ல, அவன் என்ன இப்ப ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் மரண அடி வாங்கி கிட்ட போறான் பாத்துக்கோ. கண்டது கொடுக்காமலே எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா? நானும் மட்டும் நினைச்சிடாத, நான் இல்ல
வேற இன்னொரு ஒய்ஃப் இருக்கு. ஒய்ஃபா? ஆமா, ஒய்ஃப் மட்டும் இல்ல, எங்களுக்கு எல்கேஜி படிக்கிற குழந்தை இருக்கிற வரைக்கும் என்கிட்ட கதை இறக்கி விட்டுருக்காரு. நம்மள வெறுப்பேத்தி பாக்குறதுல அதுக்கு ஒரு ஆனந்தம். நான் கண்டென்ட் கொடுக்காமலே என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தாரு. நீ கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க, அப்புறம் சொல்லவாப்பா வேணும். சாம், என்ன? கண்ணம் பத்திரம் போங்க ஆர்த்தி, எனக்கு வெக்கமா வருது. இது வெக்கமா வருதா? எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி சினுங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அடிச்சு பல்லெல்லாம் கழட்டி கையில கொடுத்துருவேன். ஓ, அப்ப நம்ம 2 பேரும் மட்டும் நிக்கும் போது சினுங்க சொல்றியா? அப்ப ஓகே. கடவுளே, ஜீசஸ்! அந்த அரசு கிட்டயே இத்தனை வருஷம் நான் குப்பை கொட்டி இருக்கேன். ஆனா இந்த இம்சை கிட்ட மாட்டிக்கிட்டு ச்சை. அண்ணே, சொல்லாமோ? நான் என் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரியா? நான் வரேன் சாம். வெளிய கார்ல வெயிட் பண்ணு, இதோ வந்துடுறேன். சரியான உறவுக்கடா இருக்கும் போல. செல்லோ, என்ன மக்கா? என் தங்கச்சி வெட்கப்படும் போது என்ன அழகுல, அவ சிரிச்சா அழகோ அழகு. யாரு? உன் தங்கச்சி சிரிச்சா அழகோ அழகு. ஆமாண்டா, அதுல அவ சிரிக்கும் போது கண்ணுக்குழி அழகு இருக்கு பத்தியா? இது கூட அவளுக்கு ஒரு லவ் இருந்தது மச்சான். அந்த பையன் கவிதையா கொட்டினதுதான். இங்க போடுறா, உன்னை அடிச்சே சாவடிச்சிரும் பாத்துக்கோ. என் அம்மா வெட்கப்பட்டு சிரிச்சான், அவ்வளவு அழகுடா. இதெல்லாம் மீன்கார அம்மாவோட பொண்ணு கிட்ட வருமா? அப்ப குடும்பமா வச்சுதான் என்ன செய்யறாங்களா? குரு, குரு. ஆ, யாரு? நான் தான். இரு வரேன், குளிச்சுட்டேன் வரேன். இப்பதான் குளிக்கிறானா? இவனை நம்பி ஆதிய வேற கிளம்ப சொல்லிட்டமே. ஏன் லீவா இன்னைக்கு? இல்ல, வா போலாம், கிளம்பு. வா போலாம். கிளம்புனா இப்பதான் நீ குளிச்சுட்டு வந்திருக்கேன். இன்னும் சாப்பிடல, ட்ரெஸ் வேற போடல. கார்ல போக போடலாம், வா. எது? ஆமா, இப்பவே கிளம்புனாதான் எனக்கு டைம்க்கு இன் வைக்க முடியும். இல்ல நான் சியல் இல்ல. நீ என் கூட வரத சொன்னியா? சொல்லிருந்தா சீக்கிரமா ரெடியா இருப்பேன். அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, வா போலாம். வா போலாம். சரி, வெளிய வெயிட் பண்ண, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நான் வெளிய போனா நீ வரதுக்கு லேட் ஆகும். நான் ஓரமா நின்னுக்கிறேன். ஏன்? இரு, நீ பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு. எதுக்கு? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதே உள்ள நிக்கிறேன்னு சொல்றா? அப்ப உங்க தங்கச்சி என்ன லவ் பண்றான்னு தானே அர்த்தம். அப்படியே கதையை திருப்பி விடலான்னு பாக்குறியா? சேச்சா, அந்த பழக்கம் எல்லாம் நம்ம கிட்ட இல்ல செல்லம். இப்போ நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன், குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ நீ இந்த ரூம்ல நிக்க போறேங்கிறான். ஆமா, நீ இல்லனா வரதுக்கு லேட் ஆகும்ல. இரு ஜில்லு, ஏன் கொந்தளிக்கிறான்? நாளைக்கு காலையில 5 மணிக்கு கோழி கூவும். கூமா கூவாதான்? கூவும். 7 மணி ஆகும் போது என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீ துண்டை எடுத்துட்டு குளிக்க போவியா? நான் 7 மணிக்கு குளிக்க போவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதாவது இங்க இருந்து உன் ரூம்க்கு கேமரா வச்சிருக்கேன். நீ எப்ப எந்திரிக்கிற, எப்ப என்ன பண்ற எல்லாம் தெரியும். ஏய் நிப்பாட்றா. காலையில அம்மா கிட்ட 7 மணி ஆகும்போது குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போவேன். அது என்னைக்காவது அந்த வழியா போகும்போது உன் காதுல கேட்டிருக்கான். நீ சும்மாவே பக்கமா ரீல் இறக்குவேன்னு எனக்கு தெரியும். இதுல உனக்கு சொல்லியா தரணும்? அப்போ நம்ப மாட்டேன். மாட்டேன்டா. சரி, 7 மணிக்கு குளிக்கிறேன்னு சொன்னா நம்ப மாட்டேன். குளிச்சுட்டு பிங்க் கலர்ல ஒரு துண்டை கட்டிட்டு வருவேன். இப்ப கூட நம்ப மாட்டியா? உனக்கு எப்படிடா தெரியும்? அப்ப சரிதானா? இந்த பிங்க் பைத்தியங்களுக்கு தொலை தாங்க முடியல. I know, உன்னை பத்தி எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். ஓகே, குளிச்சுட்டு பிங்க் கலர் துண்டை கட்டிட்டு வருவேன் வரைக்கும் எப்படிடா தெரியும்? நான் இத்தனை நாள் பாத்திருக்கேன். போடி, எனக்கு வெக்கமா வருது. எனக்கு லடா வரணும். உனக்கு வரல, அதனால எனக்கு வருது. சரி, அப்படியே வரேன்னு வச்சுக்கோ. அடுத்து என்ன பண்ணுவேன்? மவன, இப்ப நீ ரீல் தான் இறக்குறேன்னு மாட்டுவ பாரு. இப்படி இழுக்கிறானா? அடுத்த நம்ம கண்டென்ட் கிடையாது. சொல்லு, துண்டை கட்டிட்டு வரது வரைக்கும் ஓகே. அப்புறம் என்ன பண்ணுவேன்? அப்புறம் தலையை காய வைப்பேன். என்ன இப்படி கரெக்டா சொல்றான்? அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணேன்னு சொல்லவா? ப்ளூ கலர் saree வேற கட்டி இருக்க. ஆரம்பிக்கலாமா? ஏய் ஜிஜி, அதெல்லாம் வேண்டாம். ஏண்டி? நீங்க இருந்து என் ரூம்ல பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னல, காட்டுடா. என் ரூம் எப்படி இருக்கு நான் பாக்குறேன். அதெல்லாம் காட்ட முடியாது. ஏன்? காமிச்சா ரூம்ல கேமரா எங்க இருக்குன்னு தெரியும்ல. அப்புறம் இங்க இருந்து நீ குளிக்க போற அழகையும், குளிச்சுட்டு வர அழகையும், தலை கை வச்சுட்டு பண்ற அழகையும். ஏன் குரு இப்படி எல்லாம் பண்றேன்? அப்படிதான் பண்ணுவேன். என்ன லவ் பண்றதா ஒத்துக்கோ. உன் ரூம்ல வச்சிருக்க கேமராவை நானே எடுத்துடுறேன். ஆல்ரெடி நீ எதுக்கு ஆசைப்பட்டியோ அதெல்லாம் எடுத்துட்டே எல்லாம் என்கிட்ட இருந்த. ஆமால, நீ கூட கோஆபரேட் பண்ணியே. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா உன் லைஃப்ல இனிமே அது மட்டும் கிடையாது. இதுக்காக எல்லாம் பயந்துட்டேன். உன்னை லவ் பண்றேன்னு ஒத்துக்க முடியாதுடா. எல்பி. ஐயோ, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? லவ் பண்ணா என் கூட தான் வாழ போற. நான் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருக்க முடியும் செல்லம். அதனால நீ நல்லா இருப்பேன்னு ஒரு வாழ்த்திட்டு போயான்.
ஏற்கனவே 2 எல்பி இருந்துச்சு, இந்த ஒன்று ஆட் ஆயிடுச்சா? ஒரு சிஎல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த எல்பி ஹெச்பி ஆவதுக்கு முன்ன ஒழுங்கு மரியாதை கிளம்பி வந்துரு. இன்னைக்கு மட்டும் 1/2 hour லேட்டா போனேன். இந்த மந்த் எனக்கு 1.5 நாள் லீவ்ல போயிடும், அதுவும் 7ஆம் தேதியே. கொஞ்சம் வெளியே போறியா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கதான் நிப்பேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல செல்லம். நாளைக்கு காலையில 7 மணிக்கு நீ குளிச்சுட்டு துண்டோட வருவ. தலை காய வைக்கிறதுக்கும் ஒரு 1/4 மணி நேரம் இருப்ப. கரெக்டா 7:16க்கு உன் ரூம்ல வந்து நிப்பேன். எதுக்கு? என்ன செல்லம் குழந்தை மாதிரி கேக்குறேன்? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீ உள்ள நிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல தப்பு ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி எனக்கு சான்ஸ் கொடுக்கணும்ல. புடா. எப்படிங்கிறதுக்குள்ள காணாம போயிட்டான். பாவம், ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கோமோ. சரி போவோம், நம்ம ஆள் தானே. இந்த லொகேஷன்ல போய் நிக்குதுன்னு பாப்போம். இப்ப அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எல்லாம் கொடுத்திருக்காங்க. சீ, எனக்கு தெரியாத ப்ராப்ளமா இவளுக்கு தெரிய போகுது. என்னால சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமே இவ சால்வ் பண்ணிட போறான். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் படிப்பை தாண்டி எதுவுமே பேச முடிய மாட்டேங்குதே. உங்க வீட்ல யாரெல்லாம் உண்டுன்னு ஒரு வார்த்தை கேட்டா கூட நம்ம பாட்டுக்கு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், அத கூட பண்ண மாட்டேங்கிறான். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? அப்படி நீங்க அப்ளை பண்ணும்போது வித்யா, சாரி வித்யா, என்னால தானே உனக்கு ரிஸ்க். என்ன ரிஸ்க்? இல்ல, நீ பாட்டுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேண்டீன் போயிருப்ப. ஆனா மித்ரா மேம் லாஸ்ட் 2 நாளா எடுத்த ப்ராப்ளம் எனக்கு புரியாததுனால நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நான் மட்டும் ஒழுங்கா கவனிச்சிருந்தேனா இந்நேரம் நீ கேண்டீன் போயிருப்பாலாம். அது ஒண்ணும் பரவாயில்ல. சொல்ல போனா எனக்கு ப்ராப்ளம் ரொம்ப பிடிக்கும். ப்ராப்ளமா? மேத்ஸ் சொல்றேன். ஓ, மேத்ஸா? ஓகே ஓகே. அதுலயும் ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்பவே பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட புரியலனா நான் சொல்லி தரவான்னு கேட்பேன். அதுங்கதான் இப்ப மேம் வந்து கழுத்தெடுத்துட்டு போனாங்க. அப்புறம் நீ ஏன் என்கிட்ட கேள்வி கேட்பாளுங்க. அதான் என் போக்குல நான் இருந்துருவேன். ஓ சரி சரி. ஒரு தடவை 2 தடவை சொல்லி கொடுக்கறது இன்ட்ரெஸ்டா இருக்கும். திருப்பி திருப்பி புரியாமலே இருந்தா இன்ட்ரெஸ்ட் போயிடும். என் தங்கச்சி இருக்காளா, அவளுக்கும் அப்படிதான். நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன், மண்டை ஆட்டிட்டே இருப்பா. ஆனா கவனம் எல்லாம் வேற எங்கேயாவது இருக்கும். சரி ஓகே, நீங்க கவனிங்க. இருந்தாலும் மித்ரா மேம் காரணமே இல்லாம என்ன அடிக்காம இருந்திருந்தாங்கன்னா உனக்கு தொல்லையே இருந்திருக்காதுல. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, அடிச்சிருப்பாங்க. நான் தப்பெல்லாம் பண்ணலப்பா, சும்மா டெஸ்க்ல படுத்திருந்தேன் அவ்வளவுதான். நேத்துக்கு என் பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி என்னென்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? சரி, நீங்க கவனிங்களேன். இல்ல வித்யா, நேத்துக்கு அப்புறம் எனக்கு மித்ரா மேம பார்த்தாலே கடுப்பாக்குதே தவிர அவங்க கிளாஸ் எல்லாம் எனக்கு கவனிக்கவே தோண மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் எனக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்குது. அப்ப உங்க மேலதான் தப்பு. ஏன் மேலையா? அவங்க கிளாஸ் எடுக்கிறதுனால அவங்களுக்கு சேலரி கிடைக்க போகுது. நீங்க அத மண்டைக்குள்ள ஏத்தாம அவங்க மேல ஏதாவது கோவம் இருந்ததுன்னா அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் மேம்க்கு கிடையாது, உங்களுக்கு தான். ஏன்னா இப்ப நீங்க ஃபெயில் ஆனாலும் அவங்களுக்கு சேலரி கரெக்டா போகும். அத மீன் பண்ணி தான் சொன்னேன். இருந்தாலும் அவங்க ரொம்ப ஓவரா பேசுறாங்க வித்யா. நேத்துக்கு எங்க அம்மாவே எதிர்த்து என்ன மாதிரி பேசினாங்க தெரியுமா? எனக்கு யார பத்தியும் தப்பா பேசுறது பிடிக்காது. இல்ல, எனக்கு தெரியும் உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்காதுல்ல. நம்ம 2 பேரும் அவங்க விஷயத்துல ஒரே மாதிரி இருக்கமே, அததான் சொல்ல வந்தேன். இங்க பாருங்க சிபு, இது காலேஜ். பர்சனல் விஷயம் என்ன வேணாலும் இருக்கலாம். படிப்பு விஷயத்துல என்ன அவங்க திட்டுறாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன். அப்புறம் இனிமே அவங்கள பத்தி என்கிட்ட தப்பா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க. உங்களுக்கு மேத்ஸ்ல ஏதாவது டவுட்டா கேளுங்க, சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க ஒழுங்கா கவனிக்காம இருக்கிறதுனால லாஸ் அவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். இவ இதுக்கு இங்க வந்தா? நீங்க ஸ்டாஃப் ரூம்ல நிறைய ஸ்டாஃப் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் புழுக்கமா இருந்த மாதிரி இருந்த. இது ஏன் கிளாஸ் தானே? என்ன சிபு, இது ஏன் கிளாஸ் தானே? ஆமா மேம். எப்படியும் எல்லாரும் பிரேக் போயிருப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்க எப்படி எங்க இருப்பாங்கன்னு தெரியும். அதான் என் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்களான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல, நல்லா தான் படிக்கிற போலாம். மேம் சொல்லு வித்யா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேண்டீன் போயிருக்காங்க. எனக்கு சுட சுட சமோசா சாப்பிட்டுட்டு வரணும் போல இருக்கு. நீங்க தான் இங்க இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாத மேத்ஸா எனக்கு தெரிய போகுது. நீங்களே ஷிபுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா? நான் கேண்டீன் போயிட்டு வரேன். ஷிபுக்கு தானே வித்யா, நான் சொல்லி கொடுக்கறத விடையுமா நீ சொல்லி கொடுத்துற போற. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ மேம். என்ன டவுட்னாலும் தயங்காம கேளு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களை இங்க யார் கூப்பிட்டது? நீங்க இல்லனா நேத்துக்கே இந்த காலேஜை விட்டு இந்த சேர்மன் தூக்கி இருப்பாரு. உங்களாலதான் நான் இங்க படிக்கிறேன்னு உங்க கால்ல விழுவேன் நினைச்சீங்களா? சேச்சா, என்னப்பா, எந்த டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இதை எதிர்பார்க்கறது கிடையாது. நீங்க படிச்சுட்டு போனதுக்கு பிறகும் பல இடத்துல என்ன பார்க்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை பார்த்தத சந்தோஷத்துல எப்படி இருக்கீங்க மேம், உங்களாலதான் இவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருக்கான்னு சந்தோஷத்தை எங்களுக்கு வெளிப்படுத்திட்டு போவாங்க. சிலரு இவ கண்ணுல மாட்டாம எப்படியாவது போயிடணும்னு நினைச்சிட்டு போவாங்க. சந்தோஷமா நல்ல பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லும் போது நாங்க சந்தோஷப்படுவோம். நீங்க ஒளிஞ்சு போனா அதுக்காக வருத்தப்படுறதும் கிடையாது. ஏன்னா எங்க கிட்டதான் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்கள ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார வைக்கிறதா எங்களோட வேலை.
சோ நீ என் கால விழானெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது சரி, வித்யா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு வந்துட்டே இருக்கீங்க? ஷிபு, உன் மேல இருக்க அக்கறையில உனக்கு டிசி கொடுக்க விடாம பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? அப்புறம் எமோஷனல் ஃபுல் தானே நீங்க. ம்ஹும். நீங்க எதுக்காகவோ வந்திருக்க. இப்போ உனக்கு டிசி கொடுத்தாலும் உன் கேரக்டருக்கு நீ நினைச்சதை நடத்தாம விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் உன்னை என் கண் பார்வையில வைக்கிறதுக்காக தான் உனக்கு டிசி கொடுக்க விடல. ம்ஹும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சவால் விடவா? வித்யா கூட நான் பேசினாலே உங்களுக்கு பொறுக்க முடியாம அவளுக்கு பாடி கார்டு மாதிரி வந்து உட்கார்ந்துடுறீங்க. எந்த ஸ்டூடெண்ட்க்கும் பாடி கார்டா வரணும்னு எனக்கு தேவையில்ல. நான் என் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். உனக்கு கவலையா இருக்குன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நீங்க யாரு, வித்யாக்கு என்ன வேணும் எல்லாம் எனக்கு தெரியும். வித்யாக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்காதா எல்லாமே எனக்கு தெரியும். இன்னும் 2 நாளையில உங்க மேல அவளுக்கு மொத்த வெறுப்பையும் வர வச்சிரவா? என் மேல வித்யாக்கா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாறேன். அவளுக்கு எனக்கு பர்சனல் நிறைய விஷயம் இருக்கும். அது உனக்கு தேவையில்ல. அதை யூஸ் பண்ணி நீ உள்ள நுழைஞ்சிரு பார்க்கலாம். உனக்கு இப்ப என்னன்னா அவளை யூஸ் பண்ணி நீ அவ கூட பேசிட்டு இருக்கும்போது நான் நடுவுல வந்து உட்கார கூடாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு. 2 நாள்ல பாருங்க. பாரு பாரு. வரட்டா? வித்யா தேவையில்லாம எந்த பசங்க கூட பேசி நான் பார்த்ததில்ல. சோ இவன் வித்யாவை தான் டார்கெட் பண்றான். ஆனா அது எதுக்காக? வித்யாக்கு இவனுக்கும் பார்க்க இருக்கிற மாதிரியும் தெரியல. ஒருவேளை ஆதி இவனை மீட் பண்ணும் போது அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்கான்னு பார்த்தா இவனுக்கு ஆதிக்கம் பகையா இல்ல இவன் எதுக்காக வந்திருக்கான்னு கொஞ்சமாவது தெரியும். இன்னைக்கு மித்ரன் அண்ணா தான் கூட்டு போக வருவான். ஆதி வேற ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொன்னானே, ஒரு வேலை பண்ணலாம். நாளைக்கு ஆதி இவனை மீட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் ஈவினிங் கிரியேட் பண்ணலாம். அப்ப புரியும் இவன் யாரு, இவன் எதுக்காக வந்திருக்கானோ.